ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். முதல்ல வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். செகண்டு, சிக்கனில் நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். தேர்டு, ரைஸை தனியாக வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல 200 ml கடலெண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து ஊற வச்சிடலாம். இதில் 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியில் தக்காளி சேர்க்க மாட்டோம், அதனால தான் தயிர் அதிகமாக சேர்க்கணும். காரத்துக்காக 12 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியில் பச்சை மிளகாய் காரம் தான் இருக்கும், மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவோம், அதனால தான் இத்தனை மிளகாய் சேர்க்குறேன். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது 2 பிரியாணி இலை, 10 சின்ன துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு பெரிய அன்னாச்சி பூ, தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கஸ்தூரி மேத்தியை 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போது வெங்காயம் வறுத்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம நிறைய பட்டை கிராமெல்லாம் சேர்த்துட்டோம், அதனால் 1/4 டீஸ்பூனே போதும். பாதி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 kg ரைஸ்க்கு 1.25 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கன் கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. நான் இன்றைக்கி 1 kg பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு எந்தெந்த பொருள் எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட குறைச்சி போட்டுக்கோங்க. அந்த 1/2 மணி நேரத்தில் பாஸ்மதி ரைஸை வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 1 kg ரைஸ்க்கு 3 லிட்டர் தண்ணியை கொதிக்க விட்டு அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கூடவே ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 சின்ன துண்டு பட்டை, இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது கவனமாக போடணும். உப்பு கரிக்கிற மாதிரி போட்டால் தான் அரிசியில் நல்லா உப்பு பிடிச்சி பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி நல்லா வேகட்டும். அரிசி 70% வெந்ததும் அரிசியை தனியாக, அரிசி வடித்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம், அது தேவைப்படும். இப்போது 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ பிரியாணி பாத்திரத்தை நல்லா சூடாக்கி அதில் இந்த சிக்கனை சேர்த்துடலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், சிக்கனில் இருந்து வர தண்ணி, தயிரில் இருந்து வர தண்ணியே போதுமானது. இதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் 3/4 வாசி வேக வைக்கணும், அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். இப்போது சிக்கன் 3/4 வாசி வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதில் இருக்க மசாலாவை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டு சேர்த்துக்கலாம்.
இது மேலே புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடியை தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். ஹைதராபாத்தி பிரியாணிங்கிறதுனால கலருக்காக குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷன் தான். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது சேர்க்காம கூட பண்ணலாம். வறுத்து வச்சிருக்க வெங்காயம் ஒரு கைப்பிடி தூவி விட்டுட்டு அது மேலேயே எடுத்து வச்சிருக்க சிக்கன் வேக வச்ச மசாலாவை ஊற்றி விட்டுறலாம். இதுக்கு மேலே ஒரு சின்ன கரண்டி நெய் சேர்த்து இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் மீதி இருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது மேலேயும் புதினா, கொத்தமல்லி, குங்குமப்பூ, வறுத்த வெங்காயம், கடைசியாக நெய் சேர்த்து இது மேலே தாராளமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயர் போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு அது மேலேயும் இதெல்லாம் போடணும். கடைசியாக அரிசியை வடித்தோம்ல அந்த தண்ணியை 200 ml எடுத்து இது மேலே ஊற்றி விட்டுறணும். இந்த தண்ணியே போதும் பிரியாணிக்கு. இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா அரிசி குழஞ்சிரும். ஆல்ரெடி வேக வச்ச அரிசிங்கிறதுனால இந்த தண்ணியே போதுமானது. இப்போது மூடி போட்டு மூடி தம் போட்டுறலாம். தம் போடுறதுக்கு அரிசி வடித்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லையும் 10 minutes ஸ்லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 minutes கழித்து பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.